Hi all, today 20th August 2026 இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் மார்க்கெட்டு லெவல் பேஸ்டு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு லெவலையும் பிரேக் பண்ணிட்டு போகிறப்ப தான் இந்த டார்கெட் அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறத எகெயின் அண்ட் எகெயின் நாங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நேற்றே நாங்கள் எங்களோட டெலகிராம் எங்களோட யூடியூப் அண்டு இன்ஸ்டாகிராமில் கிளியராக மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ நிஃப்டியோடது 24,130 பிரேக் பண்ணிச்சுன்னா 24,174, 24,239, 24,305 இந்த ரேஞ்சை போய் அடிக்கும் அப்படின்னு போட்டாச்சு. அதை பேங்க் நிஃப்டிக்கும் 57,350, 335 பிரேக் பண்ணிருச்சுன்னா இந்த மூணு டார்கெட்டும் 57,847 இவ்வளோ டார்கெட்டையும் போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஓகே, 77,001 பிரேக் பண்ணிருச்சுன்னா டார்கெட் 77,178, 77,448 போய் ரீச் ஆகும். அடுத்தது 77,717 போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே நம்ம மார்க்கெட்டில் போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப் நடந்தது. அந்த கேப் அப்கான கால்குலேஷனையும் மார்னிங்கே நாங்கள் போட்டாச்சு. 57,516 கிரேட் சப்போர்ட் அண்ட் 24,191 இஸ் ஏ கிரேட் சப்போர்ட் அண்ட் 77,200 இஸ் ஏ கிரேட் சப்போர்ட். ஓகே, இந்த மூணு லெவல்லையும் நாங்கள் பேங்க் நிஃப்டிக்கு இந்த இடத்துக்கிட்ட அந்த சொன்ன லெவல்லாம் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். 57,516 அண்ட் ஹியர் 24,191 அண்ட் சென்செக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 77,200. ஸோ எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வச்சாச்சு. அப்போ இந்த பிவோட்டுங்கிற லைனுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் R1, R2, R3 நோக்கி போகும். அப்போ நிஃப்டியில் காலையில் மார்க்கெட்டு ஒரு பை சிக்னல் எங்களுக்கு கிடைச்சது. அதோட ரேலி எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிவோட் 24,133 பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட் மேல் நோக்கி தான் போகும், கீழே வராது அப்படின்னாச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிடுச்சு, ஃபுல் பாடி மேலே வச்சிருக்கு. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், ஜிபு சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருப்பேன். அப்போ ஒரு கேப் அப் நடக்குது, கேப் அப்கான சப்போர்ட்டை இங்கே போட்டாச்சு. இதுக்கு கீழே வந்தால் தான் நீங்கள் புட் சைடு போக போகிறீங்க. ஸோ மார்க்கெட் கோயிங் டு பி அச்சீவ் R3 டார்கெட். அப்போ இந்த மார்க்கெட் ஆரம்பித்ததுலேருந்து அதோட டார்கெட்டை போய் ரீச் ஆகிடுச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு மார்னிங் பிவோட்டுக்கு மேலே இருக்குது, எஸ்டர்டே ஹை R1க்கு மேலே இருக்குது, மார்க்கெட் மேலே போகுது. இங்கே ஒரு பை சிக்னல் கிடச்சிருக்கு, எங்களோட R3யோட டார்கெட்டை போய் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஒன்ஸ் ரீச் பண்ணோன்னே மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஒரு பை சிக்னல் கொடுத்தாச்சு. என்ன ரீசன்னா பிவோட்டுக்கு மேலே இருக்குது அண்டு R1க்கு மேலே இருக்குது. இங்கேருந்து ஒரு பை சிக்னல் கிரியேட் ஆகி ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் போச்சு. ஸோ என்னோட ஜூம் மீட்டிங்கில் ஒருத்தர் கேட்டார், இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் கீழே இறங்குது சார், இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நான் எதுவுமே பண்ண வேணாம், சைலண்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு அவருக்கு சொன்னேன். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவர் சொன்ன டைம் இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே போட்டார், சார் பிலோ 20 EMA கேண்டில் ஃபார்ம்ஸ் இன் நிஃப்டி சார், இட் வில் ரீச் R3 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. எஸ், எத்தனை மணிக்கு கேட்டிருந்தாரு? 11:23. நான் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போட்டேன். ஓகே, தேங்க்யூ சார். நிஃப்டி லெவல் இந்த இடத்துக்கிட்ட வர்றப்ப 11:23 அவர் கேட்குறாரு. ஸோ 11:23 இங்கே இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது கீழே வந்துருச்சுன்னு இந்த இடத்துல கேட்குறாரு. நான் இந்த இடத்துக்கிட்டேருந்து கீழே வராது, R3 போய் டச் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த லெவலில் போய் டச் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் எப்போதுமே லெவல் பேஸ்டு தான் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத எகெயின் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனோட நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் இருக்கும், அல்கோவை பேஸ் பண்ணி இந்த ட்ரேடு நடக்கும். உங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சோன்னா நாளையோட டார்கெட்டை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொருதையும் கிளியர் கட்டாக உங்களுக்கு முதல் நாளே கொடுத்துருப்போம். ஸோ பிவோட்டுக்கு மேலே வந்ததுன்னா நீங்கள் கால் சைடு தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும், பிவோட்டுக்கு கீழே வந்ததுன்னா புட் சைடு தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ கால் சைடு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிறப்ப அந்த டார்கெட் எல்லாத்தையுமே போய் அடிக்கும். அது R1 போய் அடிக்கிறதுக்கு 76% வின்னிங் ரேஷியோ, R2 போய் அடிக்கிறதுக்கு 33% வின்னிங் ரேஷியோ, அண்ட் R3 அடிக்கிறதுக்கு
12% வின்னிங் ரேஷியோ. ஸோ இது பேஸ்ட் ஆன் லெவல், ஒரு லெவலை நோக்கி இந்த மார்க்கெட் போயிட்டே இருக்கும். ஸோ எகெயின் அண்ட் எகெயின் நாங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதத்துக்கான ஜூம் மீட்டிங் ஸ்லாட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆக போகுது 1 செப்டம்பர். நீங்கள் முன்னாடியே புக் பண்ணணுன்னா புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஓவரால் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,555 எடுத்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு நல்ல ட்ரேடில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல். பை பை.